ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கு ரவி என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவனுக்கு ஒரு விசித்திரமான ஆசை. கஷ்டப்படாமல் பெரிய பணக்காரனாக வேண்டும் என்பதுதான் அது. ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்த ஒரு முனிவர் ரவியிடம் ஒரு பழைய பையை கொடுத்தார். ரவி, இந்த பையில் 100 தங்க நாணயங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு நிபந்தனை. நீ இந்த காட்டை கடந்து அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும். போகும் வழியில் நீ யாருக்காவது உதவி செய்தால் ஒரு நாணயம் காணாமல் போகும். ஆனால் நீ யாருக்கும் உதவாமல் ஊரை அடைந்தால் 100 நாணயங்களும் உனக்கே சொந்தம் என்றார். ரவி மகிழ்ச்சியுடன் நடக்கத் தொடங்கினான். வழியில் ஒரு முதியவர் தாகத்தில் தவிப்பதைக் கண்டான். இவருக்கு உதவினால் ஒரு நாணயம் குறைந்து விடுமே என்று எண்ணி கடந்து சென்றான். ஒரு சிறுவன் தன் ஆடு பள்ளத்தில் விழுந்ததைக் கண்டு அழுது கொண்டிருந்தான். ரவி அதையும் கவனிக்காதது போல் சென்றான். ஒரு வழிப்போக்கன் காயமடைந்து கிடந்தான். ரவி தன் நாணயங்களை எண்ணிக்கொண்டே ஓடினான். இறுதியாக அடுத்த ஊரின் எல்லையை அடைந்தான். இப்போது என்னிடம் 100 நாணயங்களும் அப்படியே இருக்கும் என்று பெருமையுடன் பையை திறந்தான். ஆனால் உள்ளே வெறும் கற்கள் மட்டுமே இருந்தன. அதிர்ச்சி அடைந்த ரவி முனிவரிடம் ஓடினான். முனிவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், தம்பி, அந்த பை மந்திரப்பை. நீ செய்யும் ஒவ்வொரு உதவிக்கும் ஒரு கல் தங்கமாக மாறியிருக்கும். நீ யாருக்கும் உதவாததால் அது வெறும் கல்லாகவே தங்கிவிட்டது. ரவி தன் பேராசையை எண்ணி வருந்தினான். வாய்ப்புகள் வரும்போது மற்றவர்களுக்கு உதவினால் மட்டுமே நம் வாழ்வு மதிப்புமிக்கதாக மாறும் என்பதை அவன் உணர்ந்தான்.